தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த கைக்குழந்தையுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்த இளம்பெண்ணின் வீட்டிற்குள் நள்ளிரவில் அத்துமீறி புகுந்து போதையில் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கோயில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கோயில்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பிரேமா விசாரணை நடத்தி வந்த நிலையில் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிற்கு தடவியல் மற்றும் கைரேகை பிரிவு அதிகாரிகள் வருகை தந்து தடயங்களை கைப்பற்றினர். மேலும் மோப்ப நாய்கள் சுலோனா வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக வீரவாஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்த மாரி செல்வம், மாரியப்பன் ஆகிய இருவரும் இளைஞர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் ரகசிய தகவல் எடுத்து குற்றவாளிகள் பதுங்கியிருந்த வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதியில் சென்ற போது போலீசாரை கண்டதும் தப்போட முயன்ற மாரியப்பன் கீழே விழுந்து கை கால் முறிவு ஏற்பட்டு இதனை அடுத்து மாரியப்பனை சுற்றி வளைத்த போலீசார் கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க வருகின்றனர். மேலும் ஒருவர் தப்பி ஓடியின் காரணமாக அவர்களை தேடி வருகின்றனர். கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், கோயில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன், இன்ஸ்பெக்டர் பத்மாவதி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.